called, or you can raise your hands so that we will be calling by each one person. So what is extempore is nothing but you will be given a topic and you will be asked to speak for 2 to 3 minutes on the spot. So the topic will be given on the spot, and the time management, how the time management will be is, so first 30 seconds வந்து நீங்க உங்களுடைய தாட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், now if I am telling what is the benefits of pranayama அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக் கொடுத்துட்டேன் உங்களுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டாபிக் சொன்னதுக்கு அப்புறம் 30 செகண்ட்ஸ் உங்களுக்கு போகும். அது 30 செகண்ட்ஸ்ல நீங்க என்னென்ன சொல்லணுமோ அது எல்லாமே நீங்க உங்க மைண்ட்ல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ வந்து என்ன பண்ணோம்னா நீங்க யூ ஹாவ் டு ஸ்பீக் த்ரூ. ஸோ ஹியர் ஆக்சுவலி திஸ் இஸ் இது வந்து யூஸ்வலாக வந்து ஆன் த ஸ்பாட் வந்து இன் பர்சனல் தான் பண்ணுறது ஆக்சுவலாக. ஏன்னா யுவர் பாடி லாங்குவேஜ் ஆல்சோ கேல்குலேட்ஸ் தி வே ஆஃப் யுவர் எக்ஸ்பிரஷன், இது அந்த பாடி லாங்குவேஜ் இது எல்லாமே கேல்குலேட் பண்ணுவாங்க. பட் ஹியர் வி ஆர் கண்டக்டிங் ட்ரஸ்டிங் யூ. தட் இஸ் ஹியர் யூ கேன் prove yourself how knowledge you are having in this particular topic and how self confidence you are having to express whatever you know. அதனால இங்க வந்துட்டு உங்களோட கரெக்ஷன்ஸ்லாம் நாங்க பார்க்க மாட்டோம், நீங்க எப்படி இது பண்றீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் டு செக் யோர் செல்ஃப், நீங்களே உங்களை செக் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம். இதனால வந்து திஸ் இஸ் நாட் கோயிங் டு do anything for us. Okay, so adanal you check yourself how you are thorough with this particular topic and how you are having knowledge. So ipo vadike enna first topic sonnadukku apra first 30 seconds you will organize your thought. 2 to 3 minutes, minimum 2 minutes neenga pesalam, maximum 3 minutes. 3 minutes ku apra time kedaiyadhu. So 3 minutes aidichuna you will be stopping. Either if you want to stop in 2 minutes you are allowed to stop. பட் ஆஃப்டர் 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 1 மினிட் கொடுப்பாங்க. அந்த 1 மினிட் வந்து எதுக்காகனா, the other persons who are participating in this program, this is for you, for all the persons who are participating. Either you can correct the person whatever they have said, அதாவது மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லலாம், இல்லை உங்களோட சஜஷன்ஸும் நீங்கள் சொல்லலாம். தட் இஸ் த திங். But here we will not comment whatever you are doing. Okay, so that 1 minute is to correct your mistakes and for suggestions. Okay, so I have already said you no need to hurry. நீங்க பேசுறப்ப நீங்க ஹரி பண்ணி பேச தேவையில்லை. You can start with the even pace. நீங்க வந்து சாதாரணமா நீங்க பேசலாம், and you take your time to express your thoughts. And then you can use only simple language. இங்கிலீஷ்ல தான் பேசணும், தமிழ்ல தான் பேசணும் அப்படின்லாம் கிடையாது. whichever it is comfortable for you, you can speak. And then you can make in a shorter sentence. You need not give more. நிறைய விஷயங்கள் சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. ரொம்ப கிறிஸ்பாகவும் ஷார்ட்டராகவும் உங்களுக்கு இருக்கிற டைம்ல நீங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றீங்க அப்படிங்கிறது தான். பிகாஸ் நீங்க வைவாக்லாம் வந்து உட்கார்றப்போ திஸ் வில் ஹெல்ப் யூ அ லாட். அங்க வந்து நம்ம நிறைய பேச முடியாது, ஜஸ்ட் கிறிஸ்பா பேசி தான் we have to express our thought. ஸோ அந்த டைம்ல எல்லாம் நீங்க இப்போ இன்டர்வியூஸ்லயும் இது ஹெல்ப் ஆகும். இன்டர்வியூஸ்ல எல்லாம் போயிட்டீங்கன்னா நீங்க பிராணாயாம பத்தி சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னாங்கன்னா, நீங்க வந்து ஹவு கிறிஸ்பியர் யூ ஆர், அந்த புல்லட் ஷாட் மாதிரி இருக்கணும். நீங்க சொல்ற விஷயம் வந்து ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்கணும், வளவலன்னு இல்லாம. ஸோ அந்த டெக்னிக்ஸ்க்குலாம் இந்த எக்ஸ்டெம்பரரி ஸ்பீச் வந்து உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். திஸ் வில் ஆல்சோ ஹெல்ப் த அதர் பர்சன்ஸ் ஹூ ஆர் பிரசன்ட் இன் திஸ் ஈவெண்ட் ஆல்சோ. மற்றவங்களுக்கும் ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷனாக இருக்கும், பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷனாக இருக்கும். The only thing I request you is just participate yourself. Okay, just be open and participate. Okay, that is the only thing I am requesting you. So now we can start with this event. Okay, so participants can raise your hands in this. Participants, you can raise your hands. We can start by one by one. Any voluntary participation? ராஜி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க மேம். Okay. Raji, you can unmute yourself or okay.
Okay. வாழ்க வளமுடன் Raji, மேம். வாழ்க வளமுடன். I congratulate you being a first Thank you, participant. Okay. So, are you ready? Yes, ma'am. Okay. So, your topic is, so நான் timer on பண்ணிடுவேன். After 30 Okay. seconds, it is saying start, okay? Okay. Okay. And then at the end, I will be saying stop. Okay. Okay. So, your topic is Kapalabhati Pranayama. Raji, Yes, ma'am. your time starts now. Okay. Can start. I will just say about what is pranayama first, and then I will do with Kapalabhati. Pranayama is the technique to regularize and balance the breathing in the system. Prana means vital life force energy, and ayama is the extension of the breathing. There are a number of types in the pranayama told in the Hatha Yoga Pratipika and other yoga text. The main components of pranayama is inhalation, puraka, and kumbhaka is retention, and exhalation is called rechaka. This is how the pranayama is done in each of the pranayama techniques. There are more benefits in pranayama, which brings more oxygen to the body, lungs capacity is increased. As regards the Kapalabhati pranayama, which we are doing as a forceful exhalation of breathing, which is done in Kapalabhati pranayama, which is more helpful in our to get the brain cell activates, and more prana is circulated among the body, and the mind gets peacefulness, and the lung capacity also increases. The calmness is the mind is the more useful thing in this pranayama, ma'am. And now in this pandemic situation also we are facing it every day, that police officials and other workers, health workers are given yoga techniques and pranayama nowadays. And COVID-19 patients are also given the pranayama to fight against the virus. That's it, ma'am. I want to tell. Ma'am, that's it I'm having in the mind. Okay, congratulations, Raji. I congratulate you being a volunteer participant first. Still, you have spoken for 2 minutes. So still 1 minute is there. It's okay. You have spoken for 2 minutes. That is quite good. Okay. So how was your experience now? Yes, ma'am. It's really amazing, ma'am. Because we know more things in the mind, but as of expressing, it will be stuck because of the language barrier or words or proper sentence making. That and all, it will be more helpful, ma'am. I think it's very helpful. ஓகே ஸோ நீங்க உங்களுக்கு கபாலபதி இதுல நீங்க என்னென்ன மாடிஃபை பண்ணிருக்கணும், நீங்க பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறீங்க? Just a suggestion, ma'am. I should be speaking more of Kapalabhati because I don't know the points to recollect. I said from the beginning pranayama uses and general techniques I have said, ma'am. I should have told more about the Kapalabhati, I think. Okay. அப்புறம் வேற என்ன பண்ணிருக்கலாம்? I have stopped in many, broken the sentences because of the language or whatever it may be, because of the fear or. Okay.
ஓகே. வேற என்ன உங்களுக்கு தோணுது? Nothing more, ma'am. I should have prepared this. Okay, so Rajesh, shall I say some suggestions for you? Yes, ma'am. Yes, ma'am. So, Yes, ma'am. as you said, நீங்க வந்து பிராணாயாம பத்தி நிறைய பேசுனீங்க, பட் கபாலபதி பத்தி கம்மியா பேசுனீங்க, because you said that immediately உங்களுக்கு ஞாபகம் வரலன்னு சொல்லிட்டு. Yes, ma'am. So first suggestion is எப்படி இதை மாடிஃபை பண்ணிருக்கலாம் அப்படிங்கறது. This is only a suggestion, but you have done wonderful job. So the thing is, see, கபாலபதி பத்தி சொல்றப்போ ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க கரண்ட் சினாரியோவோட சொன்னீங்க, தட் இஸ் வெல் டன், தட் ஐ ஹாவ் டு கங்க்ராச்சுலேட் யூ, பிகாஸ் இந்த கரண்ட் சினாரியோவோட நீங்க சொல்றப்ப இட் சேஸ் தட் யூ ஆர் அப்டேட்டட் டு த கரண்ட் திங். தட் இஸ் வெரி குட். பட் ஃபார் அ சஜஷன் ஐ எம் சேயிங், யூ கேன் ஆட் பெனிஃபிட்ஸ் டு த பிராணாயாமா. அதை நீங்க நம்ம படிக்கிறோம் இல்லையா, சப்ஜெக்ட்ஸ்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்னென்ன கண்டிஷன்ல, ஒபேசிட்டி அந்த மாதிரி கண்டிஷன்ல, அண்ட் தென் ப்ரிகாஷனரி மெத்தட்ஸ் நீங்க யாராருக்கு பண்ணக்கூடாது, ஹார்ட் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிருந்தீங்கன்னா இது இன்க்ரீஸ் ஆயிருக்கும் டைமிங். அண்ட் தென் தேர் ஆர் அதர் நேமிங் ஃபார் கபாலபதி பிராணாயாமா ஆல்சோ, அதெல்லாம் நீங்க கூட சொல்லியிருக்கலாம். ஓகே, ஸோ தட் மேக்ஸ் த திங் கம்ப்ளீட்டட். ஓகே, பட் தீஸ் திங்ஸ் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் as such you have said is very good. பட் இதெல்லாம் நீங்க வந்து உங்களோட சஜஷன்ஸ் தான். நீங்க ஏன்னா அங்க போறப்போ அந்த பிரசன்ஸ்ல வந்து நீங்க கபால பத்தி ஏன் ஸ்பெசிபிக்கா சொல்றாங்கன்னா அதுல ஏதாவது உங்களுக்கு இன்னும் நிறைய தெரியறதுதான். பட் as far as you have done a good job, okay, this will increase you, so increase more knowledge towards this. Okay, this is an open session, so anala this you are an example for other people who are coming back. Okay, thank you for participating, Raji. Thank you, ma'am. Thank you. Okay, Navneethan, are you ready? Ready, ma'am. Okay, Navneethan. So your topic is Bastrika Pranayama. Your 30 seconds is running now. You can start, Navneethan. ஒரு நிமிஷம். Okay. ஓகே, வாழ்க வளமுடன். பிராணாயாமா which means வைட்டல் எனர்ஜி கண்ட்ரோல். அதாவது பிராணானா வைட்டல் எனர்ஜி, அயமான கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பிராணாயாமாவை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து பிரீத்திங் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது. இதுல பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானது வந்து பிராணாயாமா செய்யறதுக்கான அந்த என்விரான்மெண்ட். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து வந்து பிராணாயாமா செய்யறதுக்கான அந்த இடத்துக்கு அப்புறம் அந்த பொசிஷன், நம்ம என்ன பொசிஷன்ல உட்காந்து பண்றோம். மோஸ்ட்லி இது வந்து சிட்டிங் ஆசனாஸ்ல இருந்து பண்ணுவாங்க. பத்மாசனா, வஜ்ராசனா, சித்தாசனா, சுகாசனா, மோஸ்ட்லி இந்த பொசிஷன் இருக்கும். பிராணாயாமாவை பொறுத்த வரைக்கும் 3 டெக்னிக்ஸ் இருக்கும்: புரகம், பிரேஷகம், கும்பகம். ஸோ பிராணாயாமால வந்து கும்பகம் அப்படிங்கிறத மெயினா பேசுவாங்க. ஸோ பஸ்திரிகா அப்படின்னா இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன். அந்த பூரகம் அண்ட் ரேஷகம் ரெண்டுமே ஃபாஸ்ட் இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் இருக்கும். சம்டைம்ஸ் நார்மலா நம்ம சுகாசனத்திலே உட்கார்ந்து ஜஸ்ட் பிரீத்திங் மட்டும் ஃபாஸ்ட் அண்ட் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் வந்து ஃபாஸ்டா இருக்க மாட்டோம். சம் ஸ்கூல்ஸ் ஆஃப் யோகால வந்து அந்த கெஸ்டர்ஸ் அண்ட் போஸ்டர்ஸ் கொடுத்து பண்ண வைப்பாங்க. ஹேண்டை அப் அண்ட் இன்ஹேல் பண்ணும்போது ஹேண்டை ரைஸ் பண்ணுங்க, எக்ஸேல் பண்ணும்போது ஹேண்டை டவுன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்து பண்ண வைப்பாங்க. ஸோ பஸ்திரிக்கா பண்ணும்போது ஸோ நம்ம மைண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
மைண்டுக்கு பிரெயினுக்கு நல்ல ஆக்சிஜன் சப்ளை ஆகும். அண்ட் இதை வந்து மோஸ்ட்லி எல்லாருமே பண்ணலாம். ப்ரெக்னென்ட் உமன்ஸ்க்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். பிரெயின், நம்ம ஹெட்ல இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸும் பிளட் சப்ளை நல்லா இருக்கும். ஸோ இது வந்து பெல்லோ பிரீத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ மேம். Okay, Navneet. So what are the things you are feeling now? என்ன பண்ணிருக்கலாம்? What are the things you can add up? You can share your experience and you can share it. So the minutes you have spoken is still you have spoken nearly for 2 minutes. It is okay. That is a good job. So என்னென்ன பண்ணிருக்கலாம், how you feel now, you can share your experience. That is important. என்ன பண்ணிருக்கலாம், அதுல சேஞ்சஸ் என்ன பண்ணிருக்கலாம், என்ன சொல்லிருக்கலாம்? இந்த ப்ரொசீஜர் ஒன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட சொல்லிக்கலாம் பிரஸ்திரிக்கான என்னன்ட்டு. சரி. அப்புறம் அதோட இன்னும் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு, அதை சொல்லியிருக்கலாம். சொல்லியிருக்கலாம் தோணுது இப்போதைக்கு. அவ்வளவுதான். ஓகே. சோ உங்களோட மைண்ட் எப்படி இருக்கு இப்போ? How do you feel now? When you are expressing, how did you feel? ஓகே மேம், எனக்கு ஓகே தான். இன்னும் ஏதாவது இன்னும் தெரிஞ்சிருந்தா இன்னும் சொல்லியிருப்பேன். இன்னும் கொஞ்சம் சொல்லியிருக்கலாம். Okay, Navneet. So your way of expression is good. So அதுதான் இதுல பாசிட்டிவ். உங்களுக்கு உங்க வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப ஸ்லோ பேஸா இருக்கிறதுனால யூ ஆர் கிளியர் இன் யுவர் எக்ஸ்பிரஷன். பட் என்னன்னா அந்த பஸ்திரிகா பத்தின ஒரு இன்னும் வந்து நீங்க அந்த ப்ரொசீஜர் எல்லாமே சொன்னீங்க. பட் ஸ்டில் அந்த ப்ரொசீஜர்ல வந்து இன்னும் கொஞ்சம் கிளியரன்ஸ் வேணும். அங்க வந்து கொஞ்சம் ரஷ் அப் பண்ண மாதிரி இருந்தது. அண்ட் தென் நீங்க வந்து இந்த யார் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. தட் இஸ் குட். கான்ட்ராண்டிகேஷன்ஸும் சொல்லியிருந்தீங்கன்னா தட் வில் பி கம்ப்ளீட்டட். தட் இஸ் வெரி குட். அண்ட் தென் காம்னஸ் பண்ணது, பிரெயின் இதெல்லாம் பண்ணது, தட் இஸ் வெரி குட். யூ ஹவ் மோஸ்ட்லி கவர்ட் ஆல் த டாபிக். பட் வந்து அந்த ப்ரொசீஜர்ல மட்டும் கொஞ்சம் ரஷ் அப் பண்ணிட்டீங்க. அதர் தென் தட் யூ ஆர் மோர் கிளியர். One suggestion for you is, if you are clear in your subject, whatever you are reading, your expression is also good. Okay, நீங்க அதனால உங்களோட நாலேஜ் நல்லா கெயின் பண்ணிட்டீங்கன்னா you are expressing yourself as a good thing. That is a good thing for you. Okay, that is a positiveness you are having. So all the best, and I congratulate you for participating here. Thank you. Your presentation was good, Navneet. Thank you. Thank you, madam. Pallavi, you can unmute yourself and then you can join. Yes, ma'am. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், Pallavi. So, shall we start? Yes, ma'am. Okay. Your topic is Ujjayi. Your 30 seconds starts now. Can I start now, ma'am? Yes, you can start. Okay. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். So today my topic is Ujjayi Pranayama. Ujjayi Pranayama. It's another name for Ujjayi Pranayama is victorious breath or ocean breath. Victorious means something victory over something, gaining a victory. That is why we are saying Ujjayi Pranayama. Then it is also called as ocean's breath because while doing a practice, some kind of ocean kind of sound will come through our throat. That is why it is also called as ocean's breath. Then one more thing, it is a relaxative pranayama. It gives calmness to the mind, so it is also called as relaxative pranayama. If I have to explain now technique, I will just explain the technique in just few sentences.
we have to sit first comfortably in any comfortable meditative asana, or those who cannot sit, they can sit on the chair or anywhere, Sukhasana, Padmasana, if they can sit, or on the chair. Okay, then we can proceed by normal breathing pattern, just normal rhythmic breathing pattern. And then we have to start with Ujjayi Pranayama just by inhalation through the nostril and exhalation through the nostril. But while doing inhalation and exhalation, you have to constrict the epiglottis, which is in the throat region. That you have to constrict, and that through that constriction you have to do inhalation and exhalation. And while doing inhalation and exhalation, you will get the sound of baby snoring, or you can say oceans. So that sound like baby, how when baby is sleeping, the sound comes like snoring sound, that sound will come. Okay, and along with that, when you are doing Ujjayi Pranayama, along with that, there is an abdominal breathing happening. So you do breathing through nostril. You will concentrate on your throat region by constricting epiglottis, and your abdomen will also go up, and abdomen will go in when you exhale. So 3 things will be continuously happening. So this is why it is called as relaxative pranayama. And if I have to tell the benefits, here the vagus nerve activation is happening. So which gives a parasympathetic nervous system activation. So because of that, heart rates reduce. The people with depression, anxiety, very good for them. Then the people with insomnia, they get a better sleep by practicing this pranayama. And then if everybody can practice this pranayama if there is no contraindication as such. But some people may have constriction problems, then they can opt for like Brahmari pranayama other than Ujjayi. So this is what I want to say about Ujjayi pranayama. Thank you, ma'am. Thank you, Pallavi. You have spoken for 3 minutes. That is a good job. And you were so clear in your speech. And your explanation was so clear so that we can understand. And what thing you can have improved yourself? Any suggestions from your side? If I have to say in today's context, I could have mentioned that the depression is more increasing. So we can give this pranayama to the people who are having anxiety. So that they can get some kind of relaxation. That one point I can add. And some more explanation may be needed, but I think it is enough. Explanation was enough. Okay. Okay, Pallavi, that was a good job you have done. So can I say some suggestions for you? Yes, ma'am. Because sure, you have expressed so well. You are so clear in whatever you have read, and then you have a wonderful knowledge regarding this pranayama also, so that it makes clear that you are also having knowledges in other part of your other subjects. That makes clear in whatever you are saying. That is the thing which they observe when you are speaking. So you are so clear. So that makes satisfaction of the people who are questioning you. That is a good thing which you have. So this shows that you have a good knowledge regarding your subject. That is the first thing which I have to say. The second thing is, as you are saying clearly, the first 30 seconds which is given for you, this is for all others I am saying. The first 30 seconds is preparation time, where you prepare that. First thing is procedure. Second thing I have to say for benefits. Third thing I can just for suggestion I am saying for benefits and for contraindications. So like that you can split it up. So the thing is, you have said so clear, because you have given only 3 minutes of time, you have to express more about yourself, means about this pranayama. So something that missing is the benefits which you have missed. And then some of the contradictions also part you have missed. More elaborately you have said for the procedure and the action of pranayama I have said, which is action of pranayama, how the vagus nerve is activated and all those things.
was so nice. It was so nice, Yes, and ma'am. other names you I have could have mentioned. added some more benefits, but The one because thing of is time benefit. constraint, like I wanted to that is explain the thing. more scientifically, but because of time constraint, I have reduced it. That is a good thing. I understood that. But just a suggestion I am saying you, the 3 minutes of time is given only for all those things. So you organize yourself so that you can express more. Okay, right. So I will, other than that, it is surely I will work wonderful. on that. Okay, so that is the thing, because you are so clear in which you are expressing, that may lack in sometimes some things may be missed there. Okay, so you prepare that, you are explaining that also and adding this also, so that thing you correct yourself. Other than you have a wonderful knowledge. I congratulate you. Thank you, Pallavi, for your participation. Thank you. It was so nice. Thank you. So next participation. Volunteers, first year, second years can also join BScs. Okay, the question will not be so tough. The question will be changed according to your participation. Students can participate yourself. Any volunteers? Any volunteers who are willing to participate? Students? No need to worry, even if you are not knowing that, we will be changing the question also. So people who are interested can participate. I request Karthik to raise the hand. PLC. Karthik, you can unmute yourself. Okay. பயப்படாதீங்க, கொஸ்டின்லாம் உங்க மாத்திருவோம். நாங்க தெரியாதுன்னு சொன்னா கூட will be changing. This is only for expression. Okay. Okay, Karthik, you can unmute yourself. Okay, Karthik. Karthik, are you ready? வாழ்க வளமுடன். Are you ready? I don't have any idea, ma'am. It's okay, you try. Idea இருக்குன்னு அவசியம் இல்லை, just you try. It is only on the spot. That is the only thing. About, ma'am? About pranayama. உங்களுக்கு சொல்லலாமா உங்களோட டாபிக்? Okay, ma'am. Okay, your topic is benefits of pranayama. Okay. Your time 30 seconds அப்புறம் நீங்க பேசினா போதும். நான் சொல்றேன். Benefits of pranayama. Benefits of pranayama. By doing pranayama. இல்ல கார்த்திக், you have 25 seconds more. நீங்க யோசிச்சுட்டு ஸ்டார்ட்னு சொல்றப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணா போதும். Okay, you can start, Karthik. By doing pranayama, our lung strength will be increased, ma'am. Oxygen flow is increased. Mind will be fresh. That's all, ma'am. Think and say, you have time. ஒன்னும் பிரச்சனை இல்லை, யோசிச்சு சொல்லுங்க. என்னென்னலாம் தோணுதோ சொல்லலாம். தமிழ்லையும் கூட சொல்லலாம் கார்த்திக், உங்களுக்கு தமிழ்லையும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். பிராணாயாமா பண்ணா லங்ஸோடைய ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது மேம். இப்போ நிறைய இந்த கரோனா டிசீஸ்லாம் வருதுன்னு சொல்றாங்க. ஸோ பிராணாயாமா பண்ணாக்கா நம்ம வந்து ஸ்ட்ரென்த் பண்ணிட்டு அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேம். அவ்வளோதான் மேம், வேற எதுவும் தெரியும். வாழ்க வளமுடன். Okay, Karthik. So
என்ன பண்ணிருக்கலாம்? வாட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிராணாயாமா என்ன பண்ணணும் நீங்க இப்போ? எப்படி இருக்கு உங்களோட ஃபீலிங் இப்போ? அதான் ப்ரிப்பேர் பண்ண மேம், எனக்கு தோணுச்சு, அதான் சொல்றேன். ஓகே, இது வந்து ப்ரிப்பேர் பண்றது இல்ல, இது அப்படியே சொல்றது தான் இது. ஸோ ப்ரிப்பரேஷன்லாம் ஒன்றும் இல்லை. வேற என்ன பண்ணிருக்கலாம்? பிராணாயாமா பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருந்திருக்கலாம் முன்னாடியே. சரி. இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? ஹவு டு யூ ஃபீல் தட் இஸ் இம்பார்ட்டன்ட்? ஐ ஃபீல் குட் மேம். ம் ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் டாக்கிங் இன் அவர் காலேஜ். சரி. ஐ ஃபீல் பெட்டர் மேம். ஓகே, சரி. ஓகே, இப்போ உங்களோட வே ஆஃப் ஸ்பீக்கிங் இருக்கு இல்லையா? ஸோ தட் இஸ் வெரி குட். நீங்க சொல்ல வர்றது கிளியரா சொல்றீங்க. பட் என்னன்னா, அந்த நீங்க சொல்ல வர்ற விஷயத்துக்கான நாலேஜ் நீங்க கெயின் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி நீங்க ஃபர்ஸ்ட் பேச வரப்ப பயம் இருந்திருக்கலாம். கொஞ்சம் டைம் இன்னும் போக அந்த பயம் போயிடும். பட் சார் சொன்ன உடனே நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. ஸோ அந்த இதுக்காக உங்களுக்கு கங்க்ராச்சுலேட் பண்றேன் நான். பட் நீங்க இன்னும் பிராணாயாமம் பத்தி படிச்சு வச்சுக்கோங்க என்ன. ஓகே, ஸோ இனிமே ஃபர்தரா வர்ற ஸ்டார்ட் பண்ணலாமே. யோகா வாழ்க வளமுடன் சார். டெல் மீ சார். ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எல்லாம் வந்துட்டாங்க. ஓகே சார், மேடம் ஸ்டார்ட் பண்ணுங்க சார். வேற யாராவது வில்லிங்கா இருக்கீங்களா பேசுறதுக்கு? ராஜா வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க சார். ராஜா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். மேடம் உங்களுக்கு ஒரு டாபிக் தருவாங்க. 30 செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து யோசிக்கிறதுக்கான டைம் தராங்க. ஸோ அதுல வந்து அந்த 30 செகண்ட்ஸ் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கை பத்தி இது பண்ணுங்க. அதுக்கு வந்து பிரைன் ஸ்டார்மிங் சொல்லுவாங்க. ஸோ அதை பத்தி நீங்க இது பண்ணுங்க. மேடம் பேசுவாங்க. ஓகே ராஜா, நீங்க ரெடியா இருக்கீங்களா? என்னோட வாய்ஸ் கேக்குதா? கேக்குதுங்க மேடம், எனக்கு கிளியரா. ஓகே ராஜா. ராஜா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ ராஜா. ராஜா, you can unmute yourself. ஓகே மேடம். ஓகே ராஜா, உங்களோட டாபிக் பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிராணாயாமா தான். நீங்க பேசலாம். வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிராணாயாமா. நான் ஸ்டார்டிங் சொல்றப்ப ஸ்டார்ட் பண்றேன். ஓகே மேடம்.
ராஜா, your time ஓகே starts. ஓகே மேடம். பிராணாயாமம்னா ஃபர்ஸ்ட் இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் ஒரு பிரீத்திங் டெக்னிக்கு. அது வந்து என்னன்னா இடங்களா பின்களா இது பேலன்சிங் பண்றது தான் இதோட மெயின். இது ரெண்டுத்தையும் பேலன்சிங் பண்ணி சுழிமுனையை கரெக்டா வச்சுக்கிறது. எதுக்குன்னா இந்த சுழிமுனை கரெக்டா இருந்தாதான் நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது அந்த கரெக்டா நம்ம மனம் வந்து அந்த உயிரை ஃபோக்கஸ் பண்ணி நல்லா பண்ண முடியும். அதுக்கு தான் மெயினா பிராணாயாமா. பெனிஃபிட்ஸ் என்னன்னா, பெனிஃபிட்ஸ் வந்து பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். பிரெயினோட ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து நல்லா பிராணாயாமா பண்ண இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் வந்து மெயினா வந்து பிரீத்திங் அதாவது ஏர் சர்க்குலேஷனுக்கான ஓரளவு கரெக்ட் பண்ணிட்டா மற்ற எல்லா சர்க்குலேஷனும் கரெக்டா இருக்கும். சுவாமிஜி இதை சொல்லியிருப்பாரு. அதாவது ஏர் சர்க்குலேஷன் கரெக்ட் பண்ணிட்டா மற்ற சர்க்குலேஷன் நல்லா ஓடும். அதனால மெயினா வந்து அதனாலதான் ஏர் சர்க்குலேஷன் கண்ட்ரோல் வந்து பிராணாயாமங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நுரையீரல் ஆல்ரெடி ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்து அதை நம்ம வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது நுரையீரல் நல்லா இயங்கும். அதை 3 ஆக்சிஜனை ரிசீவ் பண்ண முடியும். அதனால வந்து உடல்ல வந்து பிரெயின்ல இருந்து எல்லா செல்லுக்கும் நல்லா ஆக்சிஜன் போய் நல்லா நம்மளோட பாடி கண்டிஷன் பிரெயின் கண்டிஷன் நல்லா இதாகும். அப்புறம் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் படிக்கிறதுக்கான ஒரு ஆர்வம் வரும். அப்புறம் பிராணாயாமா பல பிராணாயமா இருக்கு. நாடி சுத்தி பிராணாயாமா இது அதான் சுவாமிஜி கொடுத்துருக்க நாடி சுத்தி தண்டோட சுத்தி இந்த பிராணாயாமம் பண்ணாலே ஓரளவு போதும். அப்புறம் இந்த சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி பிராணாயாமெல்லாம் பண்ணிட்டு இருந்தா பிரீத்திங் வந்து கரெக்ட் பண்ணி வச்சிருந்தா எந்த ப்ராப்ளமும் வராது. அப்புறம் வேற அதான் சுவாமிஜி அதான் இது இன்டைரக்டா எல்லா ப்ராக்டிஸுமே நுரையீரலுக்கு ஏற்ற மாதிரி பிரீத்திங்க்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்காரு. அதனால நம்ம ஸ்கை எக்ஸசைஸ் செஞ்ச அந்த நாடி சுத்தி இது தண்டோட சுத்தி நியூரோ மஸ்குலர் பிரீத்திங் செஞ்சாலும் ஓரளவு போகுதுன்னு நினைக்கிறேன். வாழ்க்கை. ஓகே ராஜா, நீங்க 2 நிமிஷத்துக்கு மேல பேசிருக்கீங்க. ஓகே, இப்ப எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? என்ன சொல்லிருக்கலாம், என்ன சொல்லிருக்க கூடாது, எப்படி என்ன மாடிஃபை பண்ணிக்கலாம் உங்களோட இதுல நீங்க பேசுனதுல? பெனிஃபிட்ஸ் மட்டும் பேசிருக்கலாம். ஆனா சரி எனக்கு அதிகமா தெரியாது. அதனால சரி பிராணாயாமாங்கிறதையும் அதை இன்க்ளூட் பண்ணேன். அதனாலதான். இல்லையே, நீங்க பெனிஃபிட்ஸ் பத்தி தான் நிறைய பேசுனீங்க. நிறைய ஆரம்பிச்சுட்டு பெனிஃபிட்ஸ்க்குள்ளே மட்டும் போயிருப்பேன். சரி கொஞ்சம் அது பெனிஃபிட்ஸ்னா கொஞ்சம் ஓரளவு கம்மியா தானே தெரியும். அதனால முன்னாடி பிராணாயாமங்கிறதையும் மத்தவங்க சொல்லாத கொஞ்சம் சொல்லலான்ட்டு இன்க்ளூட் பண்ணணும். சரி, ஓகே. வேற என்ன மாடிஃபை பண்ணிருக்கலாம்? வேற இல்ல, பெனிஃபிட்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் நிறைய தெரியல, அதனால சொல்ல முடியல. ஓகே ஓகே. எப்படி இதை மாத்தி இருக்கலாம்னு ஏதாவது ஐடியா இருக்கா? நீங்க ஏதாவது சஜஷன்ஸ் உங்களோட ஸ்பீச்சுக்கு நீங்களே கொடுக்குறீங்களா? நீங்க பேசுனதுக்கு நீங்களே என்ன சஜஷன் கொடுக்குறீங்க? எதுவும் அது அந்த மாதிரி எதுவும் தெரியல. சரி, ஓகே ஓகே. நான் சொல்லலாமா இப்போ உங்களுக்கு? சொல்லுங்க. ஓகே, இப்போ நீங்க பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிராணாயாமா சொல்றீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா ஸ்டார்ட் பண்ணீங்க, அதாவது பிராணாயாமானா இதுதான் அப்படின்னு சொல்லி. பட் நீங்க வந்துட்டு ரொம்ப லிமிட்டடா, அதாவது சாமிஜி சொன்ன இந்த நாடி சுத்தி தண்டுவட சுத்தி இந்த இடக்கலப்பின்கள் இது வந்து தட் இஸ் குட் திங், நீங்க நல்லா சொன்னீங்க. பட் அதுதான் வந்துட்டு நமக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் பிராணாயாமா இருக்குன்னு ஜஸ்ட் மென்ஷன் பண்ணீங்க. அப்படி நீங்க ஒவ்வொரு பிராணாயாமா பத்தி தெரிஞ்சிருந்தா இந்த பெனிஃபிட்ஸ் வந்து இன்னும் ஆட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இவ்வளவு நேரம் உங்களோட சீனியர்ஸ் பேசினாங்கல்ல, உங்க கிளாஸ்மேட்ஸ் பேசினாங்க இல்லையா, ஒவ்வொரு பிராணாயாமா பத்தி பேசினாங்க, கபால பத்தி, பஸ்திரிகா, அந்த மாதிரி. இப்ப பெனிஃபிட்ஸ் நம்ம கேக்குறப்ப நீங்க ஜென்ரலா சொன்னீங்க, நம்மளோட சமஜி இதை பத்தி நல்லா சொன்னீங்க. பட் இன்னும் வந்து நீங்க கொஞ்சம் வைடா நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும். எதை பத்தினா, ஒவ்வொரு பிராணாயாமா இப்ப அவங்க சொன்னதையே நீங்க சொல்லிருக்கலாம் உங்களோட இதுல. ஏன்னா இப்ப உங்களுக்கு நிறைய தெரியல அப்படின்னு சொன்னீங்க. பட் இதுக்கு முன்னாடி பேசினதுல வச்சு நீங்க பேசிருக்கலாம், வந்து ஆட் பண்ணி இருந்திருக்கலாம். பட் அதெல்லாம் உங்களுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து தான் இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் இது. சோ இவ்வளவு நேரம் இதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் ஒண்ணு பேசினாங்க இல்லையா, சோ அதை கூட நீங்க ஆட் பண்ணி சொல்லிருந்தீங்கன்னா அதுவே உங்களோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சொல்லும். சோ நீங்க வந்து புதுசா சொல்லணும்னு இல்லை, நீங்க எப்படி பிரசன்ட் பண்றீங்கிறது தான் முக்கியம். சோ நீங்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க நல்லா சொல்றீங்க, உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் நல்லா இருக்கு.
சொல்ல வர்றத நல்லா கிளியரா சொல்றீங்க. பட் என்னன்னா நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நல்லா இது பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். ஓகே, நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னும் அதர் தன் தட் நம்மளோட சாம்ஜி இதை தாண்டி நிறைய விஷயம் இந்த பிராணாயாம பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ கேன் ஆட் வேல்யூ டு அவர் சாமிஜி சப்ஜெக்ட். ஓகே, இந்த அதுக்காக சாமிஜி பண்ணிருக்கிறதெல்லாம் அப்பதான் இன்னும் வேல்யூ தெரியும் நமக்கு. ஸோ அதனால அதர் இதையும் நீங்க நிறைய படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ராஜா ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். ஓகே, அதர் பார்ட்டிசிபென்ட்ஸ், எனி அதர் பார்ட்டிசிபென்ட்ஸ்? Staffs can also suggest certain participants. Staffs suggest பண்ணலாம். You have people. BSc சௌபாக்கியா. Okay, சௌபாக்கியா இருக்கீங்களா? You can unmute yourself, சௌபாக்கியா. Okay, any other participants? சௌபாக்கியா. சௌபாக்கியா மேடம், நீங்க லைன்ல இருக்கீங்க, வாங்க. Saubhagya, you can unmute yourself. Any other participants? You can raise your hand. Or any suggestions from others? Saubhagya? So staffs வேற யாராவது சஜஸ்ட் பண்ணா கூட they can unmute, or students can voluntarily unmute yourself. Okay, நிறைய பேர் இருக்கீங்கல்ல. ஓகே, உஷா ராணி மேடம். வாழ்க வளமுடன். ஓகே ஓகே, வாழ்க வளமுடன். ஸ்டார்ட் பண்ணலாங்களா உஷா மேடம்? சொல்லலாம், இது வரமே ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். ஓகே, உங்களோட டாபிக் வந்து சூரிய பேதம். சூரிய பேதம் தெரியுங்களா? இல்லைன்னா மாத்தலாமா? மாத்திருங்க மேடம், இடங்கள் அப்படிங்க மாத்திருங்க மேடம். ஓகே சரி, ஓகே. நாடி சோதனா பிராணாயாமம் எடுத்துக்கோங்க. ஓகே மேடம். 30 seconds டைம் ஸ்டார்ட் ஆகுது. நான் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றப்ப பண்ணலாம். நீங்க 30 seconds டைம். ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஓகே மேம், வாழ்க வளமுடன். பிராணாயாமம்ன்றது வந்து நம்மளோட நாடி சுத்தி எல்லா பிராணாயாமமே நம்ம வந்து பதஞ்சலி சூத்ரால 4th சாப்டரா சொல்றாங்க, யமா நியமா ஆசனா பிராணாயாமான்ட்டு. பிராணாயாமான்னும் போது எல்லா பிராணாயாமும் வரும். அதுல நாடி சுத்தி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்து நம்மளோட மூச்சு, காற்று, உயிர் சக்தி, நம்மளோட வாழ்க்கை எல்லாமே பிராணாயாமல தான் இருக்கு. பிராணாயாமம் ஆக்டிவேட் பண்ணும்போது நல்ல தவம் கிடைக்கும். நாடி சோதனாவை ஆக்டிவேட் பண்ணாதான் நமக்கு தவமே நல்ல சித்தியாகும். தவம் சித்தியானாதான் நம்ம மனிதன் வந்த வாழ்க்கையோட மூலத்தை அடைய முடியும். அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நாடி சோதனா. நம்ம வந்து சுகாசனா, வஜ்ராசனா, பத்மாசனா ஏதாவது ஒரு ஆசனத்துல அமைதியான நிலையில உட்கார்ந்து இடப்பக்கமா மூச்சு எடுத்து வலப்பக்கம் விட போறோம். திருப்பியும் வடப்பக்கமா மூச்சு எடுத்து இடப்பக்கம் விடுவோம். இந்த மாதிரி விடும்போது நம்மளோட உலக வாழ்க்கையில இருக்கிற மன அமைதி வந்து நல்ல ஒரு அமைதி நிலைக்கு வரும். வந்த அப்புறமா நம்ம நாடி சோதனை பண்ணுவோம். இதனால இடகலா பிங்கலா வந்து நல்லா ஆக்டிவேட் ஆனா சுழ்முலை ஆக்டிவேட் ஆகும். சுழ்முலை ஆக்டிவேட் ஆனாதான் சமாதி ஸ்டேஜ் எல்லாம் போக முடியும். சாதாரண லைஃப்ல நம்ம வந்து டெய்லியும் பண்ணும்போதே நம்மளோட லங்ஸ் கெப்பாசிட்டி நல்லா பெருசா விரிவடையும். மூளை செல் ஆக்டிவேட் ஆகும். மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். 72,000 நாடி வந்து உடம்புல இருக்குது. அத்தனை நாடி நரம்புகளையும் இந்த நாடி சோதனை பண்ணும்போது ஆக்டிவேட் ஆகும். இது வந்து சும்மா சாமானிய மக்களும் பண்ணக்கூடிய ஒரு பிராணாயம்.
யாரு வேணா ஈஸியா பண்ணிடலாம். இது பண்ணும்போது ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், காந்த ஓட்டம், உயிர் சக்தி ஓட்டம் எல்லாமே சீராகுது உடம்புல. மன அமைதி இருக்குது. பிராணாயம்ன்ற போது எல்லாருமே பண்றதுதான். வாழ்க்கையில வேலை பண்றவங்களுக்கும் மூச்சு காத்து போய் போய் தான் வந்துட்டு இருக்கோம். பர்டிகுலரா நம்ம இத வந்து உட்கார்ந்து கவனிச்சு பண்ணும்போது நம்ம இன்னும் எல்லாரோட தனியா தெரியும். நம்மளோட வேலைகளை நம்ம நல்லா பண்ண முடியும். பிராணாயம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்தா நாடி சோதனை பண்ணிட்டு தான் நம்ம எப்பயுமே தவம் தியானத்துக்கு போக முடியும். அப்பதான் சித்தி ஆகும் தவம் தியானம். வாழ்க வளமுடன். ஓகே, வாழ்க வளமுடன். நீங்க 2 minutes பேசியிருக்கீங்க. ஓகே, நீங்க தான் சொல்லணும் இப்போ என்ன ஃபீல் பண்றீங்க, எப்படி இது மாடிஃபை பண்ணிருக்கலாம், எப்படி இருக்கு அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் சொல்லிடலாம். வெறும் இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் சேர்த்து சொல்லிடலாம் மேம். சரி, வேற வேற இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லிடலாம் போல இருக்கு. இல்ல, இது தெளிவாதான் இருந்தது. உங்களுக்கு எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு பெட்டரா தான் மேம் இருக்கு. ஏதோ தெரிஞ்சது இந்த 2 நிமிஷத்துல நம்மளால இவ்வளவு சொல்ல முடியும். இன்னும் நம்ம நல்லா நல்லா ப்ரிப்பேர் பண்ணா இன்னும் நல்லாவே நம்மளால சொல்ல முடியும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு மேம். சரி சரி, வேற என்ன மாடிஃபை பண்ணிருக்கலாம்? அதான் மேம் இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் சொல்லிருக்கலாம். இல்ல வெறும் நாடி சோதனை நம்ம நாடி சோதனை அவ்வளவு அதுதான் மேம் எனக்கு தோணுது. சரி, நீங்க சொல்லுங்க மேம். இல்ல, நீங்க ஃபாஸ்டா பேசுனீங்களா ஸ்லோவா பேசுனீங்களா? நான் ஃபாஸ்டா தான் மேம், எப்பயுமே கொஞ்சம் ஃபாஸ்ட் தான் அது. ஓகே ஓகே. சோ நீங்க ஸ்லோ பேஸா போனீங்கன்னா, நீங்க ஸ்லோவா கொஞ்சம் பேசுனீங்கன்னா உங்களோட பேஸ் மீன்ஸ் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவங்களுக்கும் அது கிளியரா இருக்கும். ஃபாஸ்டா பேசுறப்போ முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் அது கொஞ்சம் உங்களோட கூட வர்றதுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். சோ அதனால நீங்க கொஞ்சம் ஸ்லோவா பேசி பழகிக்கோங்க. ரெண்டாவது, நீங்க நாடி சோதனை பிராணாயாமா நீங்க அதோட இன்னொரு பேரெல்லாம் இருக்கு. அலுலோம் விலோம் இருக்கு. ஆமா, தெரிஞ்சதும் அந்த டைம்க்கு வரல ஸ்பாட்டுக்கு. அலுலோம் சரி விலோம். சரி. அப்புறம் நாசிகா முத்திரையில பண்ணணும், அதையும் சொல்ல மறந்துட்டேன். அதான். சோ இப்ப ஞாபகம் வருது இல்லையா? ஞாபகம் இருக்கு. கரெக்ட் மேம். எல்லாம் தெரிஞ்சாலும் அந்த ஆன் தி ஸ்பாட்டுக்கு அது கொஞ்சம் வரல. ஓகே. சோ அதுதான், நீங்க பேசுறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு ஆர்கனைஸ் தட். அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம். நீங்க எல்லாமே நல்லா பேசுனீங்க. மாடிஃபிகேஷன் பண்றது எதுக்குன்னா, சரி நம்ம எப்பயுமே வந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இது சொல்ல மறந்துட்டோம், அதை சொல்ல மறந்துட்டோம்ங்கிறது. அதுக்காக தான் இப்போ அது பிராக்டிக்கலா தெரிஞ்சது இல்லையா உங்களுக்கு? சோ நீங்க வந்து அந்த 30 செகண்ட்ஸ் நீங்க யார் ஒருத்தர்கிட்ட பேச போகும்போதும் இதெல்லாம் நம்ம பேசுறோம் அப்படிங்கறது முன்னாடி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு பேசுறதுக்காக தான் இது. ஓகே. சோ அதனால நீங்க எல்லாமே நல்லா சொன்னீங்க. கொஞ்சம் ஸ்லோவா சொல்லிடுங்க. கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நல்லா சொன்னீங்க. இதெல்லாம் சொன்னீங்க. பிராக்டிக்கலா இருந்தது உங்களோட ஸ்பீச். அதாவது மீன்ஸ் நம்ம பிராக்டிக்கலா பேசுற மாதிரி இருந்தது. பட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சப்ஜெக்டிவ் வைஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி சோ வண்டர்ஃபுல். நீங்க நல்லா சொல்றீங்க பிராக்டிக்கலா. இட் ரீச்சஸ் அதர் பர்சன். உங்களை கேட்கறவங்களுக்கு அது ரீச் ஆகுது. அந்த இது உங்ககிட்ட இருக்கு. அத வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். மத்தபடி யூ ஹேவ் பெர்ஃபார்ம். Thank you for participating. ஓகே மேம். எக்ஸாம் முடிச்சிட்டு வந்ததும் நம்ம இது எழுதல அது எழுதல சொல்லுவோம்ல மேம், அந்த மாதிரி தான் மேம் இருக்கு. உங்களோட மைண்ட் எப்படி இருக்கு நீங்களா அந்த மாதிரி தான் மேம் இருக்கு. அது போகணுங்கிறதுக்காக தான் இந்த பிராக்டிஸ். ஓகே. Thank you ma'am. Thank you madam. Thank you. Any other participants can raise yourself. Voluntary participation. ஓகே, அபிராமி நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். அபிராமி வாழ்க வளமுடன் மேம். வாழ்க வளமுடன். ஸ்டார்ட் பண்ணலாமா அபிராமி? ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். ஓகே, உங்களோட டாபிக் வந்து டைப்ஸ் ஆஃப் பிராணாயாமா. உங்களோட 30 செகண்ட்ஸ் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. நான் ஸ்டார்ட்னு சொல்றப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம்.
அபிராமி வாழ்க வளமுடன் மேம். ஸ்டார்ட் பண்ணலாமா நீங்க? ஓகே. நான் பிராணாயாமால வந்து 8 விதமான பிராணாயாமா இருக்கு. அதுல வந்து நாடி சோதனா, தீர்த்தலி, தீர்க்காலி, சந்திர சூரிய பேதுனா, சந்திர பேதுனா, பிராணாயாமா. சாரி மேம், வரல. நீங்க பேசலாம். நீங்க ஒண்ணும் நினைக்க வேண்டாம். நீங்க பேசிட்டே இருங்க, அவ்வளவுதான். இது எப்படின்னா, சித்தர்கள்லாம் வந்து நம்மளோட உயிர் சக்தியை வந்து எப்படி வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் பிராணாயாமான்னு உருவாக்குனாங்க. நம்ம ஸ்லோ பிரீத் வந்து எடுத்தோம்னா ஆயுள் காலம் வந்து நீடிக்கும். இப்ப நாயெல்லாம் எடுத்துட்டோம்னா அதெல்லாம் வந்து ரொம்ப வேகமா பிரீத் எடுக்கிறதுனாலதான் அதோட ஆயுள் காலம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆமைகள்லாம் வந்து 300 வருஷம் வாழுது. அதுக்கு காரணம் என்னன்னா பிரீத் வந்து அது வந்து ரொம்ப ஒரே ஒரு டைம் மட்டும்தான் எடுக்குது. பிராணாயாமா அப்படின்னு சொன்னோம்னாவே பிரீத்திங் வந்து நம்ம எவ்வளவு வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான். லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி வந்து நம்ம உடம்புக்குள்ள நல்லா சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு உருவாக்கப்பட்டது தான். சித்தர்கள் ஞானிகளால உருவாக்கப்பட்டது தான் வந்து பிராணாயாமா. ஓகே, வாழ்க வளமுடன் மேம். ஓகே ஓகே அபிராமி, என்ன பண்ணிக்கலாம் நீங்க? நீங்க 2 நிமிஷத்துக்கு கம்மியா பேசிருக்கீங்க, பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க சொல்லுங்க. ஏதாவது டைம் வேணும்னா கூட எடுத்துக்கலாம், உங்களோட டைம் இன்னும் இருக்கு. நிறைய தெரியுது மேம். ஆமா ஒரு மாதிரி சிவரிங் ஆகுது மேம். மேலெல்லாம் ஒரு மாதிரி ஆடுது, ஒரு மாதிரி இருக்கு மேம் பேசுறதுக்கு. பயமா இருக்கு. இருக்கட்டும், நீங்க டைம் எடுத்துக்கோங்க. நீங்க உங்களுக்காக தான், உங்களுக்கு கண்ணாடி முன்னாடி தான் பேசுறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. இப்ப டைப்ஸ் ஆஃப் பிராணாயம் ஏதாவது தெரியுமா? போதுமா டைம் உங்களுக்கு? ஓகே மேம். தெரியுங்களா? டைம் இருக்கட்டுமா? இல்ல மேம், வேண்டாம் மேம். சரி சரி அபிராமி, என்ன ஓகே நீங்களே சொல்லிட்டீங்க. என்ன பண்ணிருக்கலாம், இதுல என்ன மாடிஃபை பண்ணிக்கலாம் உங்களை? டென்ஷன் ஆகாம இருந்திருக்கலாமோன்னு தோணுது மேம். சரி பயப்படாம இருந்திருக்கலாம். ஒரு மாதிரி பயமா இருக்கு. சரி ஓகே, வேற என்ன பண்ணிருக்கலாம்? தெரிஞ்ச சீட்டே சொல்ல முடியாம இருக்கு மேம், ஏன்னு தெரியல. சரி അടിച്ചിട്ടുണ്ടോ ഓന പാടാൻ വേറെ ആളെ നോക്കി പറഞ്ഞിട്ട് എന്താ കാര്യം? പകരം ഇപ്പൊ ആരെ കിട്ടും പാടാൻ? അതെ, ഞാൻ പാടിയ പോരെ? അയ്യാ, പാടാൻ പറ്റിയ സാധനം. അല്ല, നൈലില്ലെന്ന് കേട്ടപ്പോ അനക്കെന്താ ഒരു മൂഡ് ഓഫ്? അതോ ഒരു 100 ഉറുപ്പ്യ കൊണ്ടിടാ. ഉണ്ണിയെ കടുപ്പത്തിലൊരു ചായ. എടാ അന്തിപ്പ നടക്കാൻ രാവിലെ വന്നുപെടും പറഞ്ഞേക്കണേ അറിയാലോ. ഉപ്പ എന്റെ എന്താ അവിടെ ഇത് കണ്ടങ്ങള് നിങ്ങളൊന്ന് നോക്കി, എനിക്കൊന്നും മനസ്സിലാവില്ല. എന്താ ഉപ്പ? എന്താടിത്? അത് ഫ്രണ്ട്സ് അയച്ചതാ ഉപ്പ. ഒരു കാര്യം ഞാൻ പറഞ്ഞു നിക്കാ, ഫോണില് മെസ്സേജ് അയച്ചിട്ടുള്ള എന്റെ കളിയൊന്നും ഇനി വേണ്ട. നിക്കാഹ് ഉറപ്പിച്ചു വെച്ചിട്ടുള്ള പെണ്ണാ. അല്ല ഉപ്പ, കോളേജിലെ മ്യൂസിക് ഒന്നും ഇനിയില്ല, മനസ്സിലായില്ലേ?
വരേണ്ടതാ ഇതുവരെ വന്നിട്ടില്ല. സാർ ഒന്ന് വന്ന് നോക്കുവോ? ഒരു മിനിറ്റ്. ഓക്കെ ഓക്കെ അത് ശരി പറഞ്ഞു മുതലാളി. സാർ അപ്പൊ കാണാം. അവര് മരിച്ചിട്ടിപ്പോ ഇത് ഒരു പുതിയ സബ്ജക്ട് അങ്ങനെ ഡയറക്ടർ മനോഹർ. ഇനി നാളെയോ മറ്റന്നാളോ നോക്കിയാൽ മതി. തോന്നാണ് സാർ. ശരി ശരി ഞാൻ പറയാം സാർ. ശരി ഓക്കെ ശരി ഇല്ലേ സിനിമയിൽ പിന്നെ ഫോൺ വെച്ച് മറന്നുല്ലേ? ഫോൺ എവിടെയോ വെച്ചു. എന്താ പേര്? ജോസ് കൈതപ്പൊയിൽ. മുമ്പൊരിക്കൽ സാറിനെ ഞാൻ പരിചയപ്പെട്ടിട്ടുണ്ട്. ഓ അത് പുതിയൊരു സിം കാർഡ് വേണ്ടീന്. അത് എവിടെ നിന്നാണ് കിട്ടുക? എന്ത് സിം കാർഡോ? ആടാ എനിക്ക് പഴയ നമ്പർ മാറ്റാനാ. വലിയൊക്കെ വരുന്നുണ്ട്. നീ എന്താ ചെയ്യും? കേക്കണ്ടായോ? അത് മാത്രം എനിക്കിപ്പോ ഒരു സമാധാനം. ഉപ്പ പറഞ്ഞാ പിന്നെ അതിന്റെ അപ്പുറത്തേക്കില്ലല്ലോ. നിങ്ങൾക്ക് അറിയാലോ ഓരോ സ്വഭാവം. അതേതായാലും നന്നായി. ഇപ്പോഴത്തെ പെൺകുട്ടികൾ വിചാരിച്ച പോലെ ഒന്നുമല്ല. അവിടെ വരുത്തിയുണ്ട് ഫുൾ ടൈം ആ കമ്പ്യൂട്ടറിന് മുമ്പ് വെറുതെ പൈസ വലിയൊരു ആശ്വാസമായി കേട്ടോ. ഓനെവിടെ കാര്യങ്ങള് ഒന്നും പോയി വേണ്ട. இருக்கு. பிரீத்திங், லங்ஸ், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, அது மாதிரி அந்த கீவேர்ட்ஸை போட்டு அது ரிலேட்டடா சில சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணி எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ப்ராக்டிசஸ் வந்து இவங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணணும். அண்ட் ஃபர்ஸ்ட் திங் வந்து அவங்க பேச ஆரம்பிக்கும் போதுதான் அவங்களுக்கு அந்த ஃபியர் எல்லாமே போகும். ஸோ இதை வந்து நம்ம ஐ திங்க் இன்னும் 1 or 2 ரவுண்ட்ஸ்ல வந்து இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இது சொல்லணுங்கிறது வந்து என்னுடைய ஒரு கருத்து. மேபி நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க மேடம். Okay, sir. Thank you. So I congratulate all the participants who participated voluntarily. எல்லாருமே நல்லா பண்ணீங்க. யூ ஹவ் டேக்கன் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் அதர் பீப்புள். நீங்க மற்றவங்களுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா மற்றவங்க இன்னும் பார்ட்டிசிபேட்டே பண்ணல, பட் யூ ஹவ் வாலண்டரி பார்ட்டிசிபேட் யோர் செல்ஃப். தட் வில் பி எ பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் ஃபார் அதர் பீப்புள். கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஓப்பனிங் இருந்திருக்கும். மேபி அவங்க இது ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால மேபி டியூ டு ஃபியர் ஆர் சம் அதர் திங் தே ஹவ் நாட் பார்ட்டிசிபேட்டட். பட் டுடே ஹூஎவர் ஹவ் பார்ட்டிசிபேட்டட் ஹவ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். நீங்க நல்லாவே சொல்லியிருக்கீங்க. ஏன் வந்து சஜஷன்ஸ்லாம் கேட்டோம்னா, சரி இது வந்து ஒரு மிரர் மாதிரி உங்களை நீங்க திரும்பி பார்த்துக்கிறது, எப்படி நான் இன்னும் என்ன மாடிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் அன் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா எல்லாருக்குமே அது கிடைக்காது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க பயன்படுத்திட்டு யூ திங்க் ஹவ் யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ அதனால ஐ எம் requesting all other students also to participate.
நம்ம வந்து இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கல் செஷனா கூட இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் வீக் கூட இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா சார் சொன்ன மாதிரி திஸ் வில் இம்ப்ரூவ் சம் அதர் திங் ஆல்சோ. ஸோ அதனால நம்ம நெக்ஸ்ட் வீக் கூட இந்த எக்ஸ்டெம்பரே சீரீஸ் போயிட்டு அதுக்கப்புறம் we can go to the other series about mock interview and other thing. So வந்து next week also we can continue with it. Okay, we can discuss and then I'll let you know. Your suggestions are invited. நீங்க யார் வேணா இப்ப சஜஷன் சொல்லலாம். ஸோ ஒரு 1 minute யார் வேணா ஓப்பனா சஜஷன் சொல்லுங்க. That will be included. Your suggestion will be valued here. Okay, thank you, sir. வாழ்க வளமுடன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது பார்ட்டிசிபேட் பண்ணும். இதுல வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஐ ரிக்வெஸ்ட் ஃபேக்கல்டிஸ் அவங்க ரெஸ்பெக்டிவ் கிளாஸஸ்ல சொல்லி இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கிறது என்னுடைய சஜஷன். தேவி சார் ஒரு நிமிஷம், தேவி ஏதோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. வாழ்க வளமுடன். ஆக்சுவலி என்னோட சஜஷன் என்னன்னாக்கா, ஜென்ரலா இப்போ இது வரைக்கும் எல்லா ப்ரோக்ராம்ஸும் சூப்பரா போயிட்டு இருக்கு. கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி கொஞ்சம் வைக்கணும். வச்சாதான் எப்படி இருக்கும்னா, ஒரு 10 பேர் ஆன்சர் பண்ணும்போது அந்த ஒரு லைன் ஆன்சர் பண்ற தைரியம் ஆன்லைன்ல வரும்போது தான் 3 minutes பேசுற தைரியம் வரும். ஏன்னா இப்ப யாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்றவங்க எனி ப்ரோக்ராம் லைக் அனுராதா மேம் ப்ரோக்ராமா இருக்கட்டும், லாவண்யா மேம் ப்ரோக்ராம், இல்லைனாக்கா லலிதா பிரியா ப்ரோக்ராம், எல்லாத்துலயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்றவங்க மட்டும்தான். லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் செஷன் இல்லை, யாருமே எதுவும் கேட்கறதுக்கே பயப்படுறாங்க. அதனால கொஸ்டின்ஸ் மாதிரி கொஞ்சம் கேட்டு ஒரு 10 பேர் அதுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணியோ இல்லை சாட் பாக்ஸ்ல முதல்ல டைப் பண்ணியோ அந்த மாதிரி ஆன்சர் பண்ற தைரியம், ஒரு லைன் ஆன்சர் பண்ற தைரியம் ஆன்லைன்ல வந்துட்டாலே அகைன் ஐ திங்க் தே கேன் இம்ப்ரூவ் ஃபார் த அதர் 3 minutes. திஸ் இஸ் வாட் மை சஜஷன் இஸ். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஓகே மேடம், நாங்க உங்க சஜஷன்ஸ் வில் பி டிஸ்கஸிங் அண்ட் தென் வில் பி லெட் யூ நோ. நாங்க அதுக்கு என்ன பண்ணணுமோ அது வில் பி டூயிங் இட். ஓகே, தேங்க் யூ ஃபார் யுவர் சஜஷன். ஸோ ஓவர் டு சார், நீங்க கண்டினியூ பண்ணலாம் சார். தேங்க் யூ சார். அவங்க சொன்ன மாதிரி, அதாவது எல்லாருக்கும் என்ன பயம்னா தப்பா சொல்லிடுவோமோ, அந்த பார்ட்டிசிபேஷன்ஸ் அவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருந்தா ஓகே, பட் நம்ம திருப்பி சொல்லணும்னா பயம், தப்பா சொல்லிடுவோமோ, நமக்கு வந்து அந்த ஃபியர் ஃபேக்டர் வந்து இருக்கு. ஸோ அந்த ஃபியர் ஃபேக்டர் வந்து ரிமூவ் ஆகி கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்து வரணும். ஓகே, இது வந்து தப்பு கிடையாது, இது வந்து இயல்பானது, இது வந்து நார்மல், அது மாதிரியான ஒரு ஹார்மோனி கிரியேட் ஆகும்போது அவங்க வந்து தே கேன் எபிலிட்டி டு எக்ஸ்பிரஸ். ஸோ இன்னைக்கு நடந்தவங்க எல்லாருமே வந்து என்ன ஒரு ஃபீல் பண்ணாங்கன்னா, ஐயோ தப்பா சொல்லிட்டா வந்து என்ன பண்றது அப்படிங்கிறது. ஸோ ஒண்ணுமே வேணாம், நீங்க அந்த சப்ஜெக்ட் பத்தியே கூட பேசணும். பிராணாயாமம் அப்படின்னப்போ நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறதோட எப்படி சொல்றீங்க அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஃப்ளோ வந்து கொஞ்சம் எல்லாரும் இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த மெயின் திங் இஸ் வாலண்டரியா இன்வால்வ் ஆகுறது, உங்களுடைய தாட் ப்ராசஸை வந்து எடுத்து சொல்றது, அது தப்போ ரைட்டோ அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்றது. ஸோ அந்த முறையில நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஓவர் ஃபியூ கிளாஸஸ்ல வந்து இந்த ஸ்கில் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இன்னைக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் சில பேர் வந்து பண்ணலாமா வேணாமான்னு இருக்கீங்க. ஸோ அடுத்த இதுல வந்து அவங்க அடுத்த கிளாஸஸ்ல வந்து எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுன்றத வந்து கேட்டுக்கிறேன். ஸோ இந்த கிளாஸஸ், இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டை நமக்கு வந்து லாவண்யா மேடம் வந்து ஒரு நல்ல முறையில வந்து எடுத்து விளக்கி இருக்காங்க. ஸோ இது வந்து இன்டர்வியூ ப்ராசஸ்க்கும் நாளைக்கு வந்து வைவா ப்ராசஸ் எல்லா இடத்துக்குமே வந்து ஒரு குயிக்கா நம்ம ஒரு பர்டிகுலர் டாபிக்ல வந்து எப்படி தாட் ப்ராசஸ் ஆர்கனைஸ் பண்ணி பேசுறது அப்படிங்கிற அந்த ஸ்கில்ல வந்து இது வளர்க்கும். ஸோ அனைவருக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி. உரை வந்து லலிதா பிரியா மேடம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். Good morning to all present here. I am honored to give the today oath of speech for today's event happening in Zoom meeting. First, I would like to thank the Secretary Ma'am Annapurni Ma'am and Principal Dr. S. Jayaprakash Sir for their constant motivation and encouraging all faculties to organize their program
to enhance the skill in the students, especially during this difficult times. Thank you, ma'am, and thank you, sir. Next, I would like to thank Dr. Lavanya ma'am in conducting today's professional skill development program, which was a need for all the students to face the challenges after they step out of the college. Today's session is about experiencing 30 seconds of anxiety, fear, shiverfulness, and fluctuations of emotions and feelings. That is what I say actually, which clearly brings out which state of mind they are. Like, ma'am has beautifully given suggestions and right feedback how to organize the speech, which is very essential for the students, which will help them to correct their mistakes, which they have done now, so that they can perform better in the later stage in their life or anywhere they go. Thanks for your wonderful session, ma'am. Thank you. Next, I would like to thanks and appreciate to all who have voluntarily participated to utilize this program for their own self-development. Thank you all. And then I would like to thank Aruna ma'am for conducting meditation where we all taken our mind to a tranquil state. Thank you, Aruna ma'am. Then I would like to thank Yoganandan sir for his technical support to conduct this program without any technical issues. And last but not least, the encouragement and support is not possible without all participants who have participated in today's session. I would like to thank all of them for their time and willingness to participate. Once again, I thank you all. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாலே உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், அமைதி அமைதி அமைதி. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து கொடுக்குறோம். எல்லாருமே ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுமாறு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க.